அஜித் சாருக்கு பிடிச்ச அந்த டெலீட் பண்ண சீன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். ரொம்ப நல்ல சீனு. நான் ரிலீஸ் ஆன பிறகு சொல்கிறேன். அஜித் சார் இல்லாமல் வேற ஹீரோட நான் டைரக்ட் பண்ணுவேன் இல்லையா, அப்போ சொல்கிறேன். இல்லை எதனால அவர் கோச்சிப்பார். அவருக்கு வந்து என்ன, ஒரு படத்தோட சக்ஸஸ் ஃபெயிலியர்ஸ் இதை பற்றிலாம் பெருசாக நம்ம யோசிக்கக்கூடாது. பட் யாரையுமே ஹர்ட் பண்ணிடக்கூடாது, யாரையும் போட்டு வந்து பர்சனல் அட்டாக் பண்ணிடக்கூடாது அப்படின்னு அவர் நினைப்பார். ஸோ அவர் கவனத்துக்கு வர்ற அந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் தடுத்துருவார். சம்டைம்ஸ் அவர் கவனத்துக்கு மீறி சில விஷயங்கள் நடந்துடும், ஆனால் அவர் கவனத்துக்கு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதை தடுத்துருவார். ஸோ அந்த மாதிரி அந்த சீனில் ஒரு சின்ன பர்சனல் அட்டாக் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது அவருக்கு. ஓகே. ஸோ அதனால் அது வேணான்னு சொல்லிட்டார். அதுக்கு ரிலேட்டடாக அது மாதிரியான வேற சீன்ஸ் படத்தில் இருக்குது, பட் எந்த அட்டாக்ஸும் இல்லாமல். சூப்பர், வெரி நைஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏன் சார் உங்களை எப்போ பார்த்தாலும் சிம்பிளான ஷர்ட்டில் இருக்கீங்க? ஆமா சார், இது நானே கேட்கணும்னு. எந்த இன்டர்வியூல போனாலும் எவ்வளோ பெரிய மேடையா இருந்தாலும் ரொம்ப சிம்பிளான ஒரு ஷர்ட் அண்ட் பேண்ட்ஸோட தான் உங்களை பார்க்க முடியுது. இந்த அகரம் ஃபவுண்டேஷன்ல ஒரு இது பண்ணாங்க, சூர்யா சாரோட அகரம் ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு கருத்தரங்கமா அந்த மாதிரி ஒன்று பண்ணாங்க. அதில் வந்து ஒவ்வொரு பொருளும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவு தண்ணி செலவாகுது, இப்போ ஷூ ப்ரொடியூஸ் பண்ணால் எவ்வளோ ஆகுது, ஒரு பெல்ட் ப்ரொடியூஸ் பண்ணால் எவ்வளோ ஆகுது, ஒரு ஷர்ட் ப்ரொடியூஸ் பண்ணால் எவ்வளோ தண்ணி ஆகுது, ஒரு கார் ப்ரொடியூஸ் பண்ணால் எவ்வளோ ஆகுதுன்ற மாதிரி ஒரு டேட்டா இருந்தது. இப்போ ஒரு ஷர்ட் எடுக்கிறோம், ஒரு பேண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அது முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுறது, கீழே வரைக்கும் யூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு இது எடுத்துக்கிட்டேன் நானே. ஸோ நீங்கள் நிறைய எடுத்துக்கிட்டு வந்து கன்சப்ஷன் ஜாஸ்தி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் இல்லையா. ஸோ அதனால் பர்சனலாக இந்த உலகத்துக்கு செய்கிற நன்மை அட்லீஸ்ட் நம்ம கம்மியாக இந்த இடத்துலேருந்து கன்சியூம் பண்ணலாம் அப்படின்றது தான் என் ஐடியா. உங்கள் ஃபேமிலி இதை எப்படி சார் பார்க்குறாங்க, அதை சொல்லுங்கள். இல்லை அம்மா கண்டிப்பாக திட்டுவாங்க, நீ சிட்டியில் இருக்கிற மாதிரியே இல்லைடான்னு சொல்லுவாங்க. ஸோ பட் நான் அவங்களெல்லாம் தடுக்க மாட்டேன். சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஒய்ஃப் உங்ககிட்ட வந்து ரொம்ப நல்லா ஒரு அழகான பிரைட் கலரில் ஒரு சாரீ கேட்குறாங்க, ஒரு 4-5 சாரீ கேட்குறாங்க, என்ன பண்ணுவீங்க? கேட்கலாம் மாட்டாங்க, எடுத்துப்பாங்க அவங்களே. இல்லை நான் அந்த ஸ்பேஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற ஸ்பேஸ் எல்லாம் பண்ணுறதில்ல. ஸோ நான் பணம் வேணும்னா கூட அவங்ககிட்ட தான் வாங்கிப்பேன். ஸோ